ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாட்டுக்கு காம்பினேஷனாக கரண்டி ஆம்லேட் போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை நான் இப்போ எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா நான் மைய அரைச்சிக்கிறேன். இந்த அரைச்ச விழுதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை நம்ம திருப்பி விடக்கூடாது. ஏன்னா உடஞ்சி மஞ்சக்கருவோடு கலந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ அதில் இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றுங்க. நல்லா இந்த அளவுக்கு குழம்பு சுண்டி வரணும். அப்பப்போ கலரி மட்டும் விட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.